ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் எஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நான் பண்ண போகிறேன். ஓகே, இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் வந்து நான் ஒரு பிரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருக்கேன் மக்களே. ஒரு சில்வர் பிரேஸ்லெட் நான் வாங்கியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சில்வர் பிரேஸ்லெட் அமேசானில் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆக்சுவலி ஆல்ரெடி எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் பிரேஸ்லெட்ஸே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 எடுத்திருக்கேன் மக்களே. ஒன்று வந்து கடையிலேருந்து எடுத்த சில்வர் பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் அமேசான்லேருந்து எடுத்த சில்வர் பிரேஸ்லெட். ஸோ கடையில் இந்த சில்வர் பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா இதுதான். அப்படியே கலரே மாறி போச்சு பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த 2-3 வருஷமாக போடவே இல்லை. 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் போடவே இல்லை. இது நான் வந்து எந்த கடையில் எடுத்த ஞாபகம் இல்லை. ஜிஆர்டி நினைக்கிறேன், நாட் ஷோர். இது 925 ஹால்மார்க் போட்டு அந்த இதுதான் ஆக்சுவலாக பிரேஸ்லெட். இங்கே போட்டிருப்பாங்க, இங்கேயும் போட்டிருப்பாங்களா, மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. பட் இதான். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி உடஞ்சி போய்விட்டது. இங்கே பாருங்கள், இது வந்து பிஞ்சு வெளியே வந்துருச்சு, பாதியாக உடஞ்சிருச்சு. எங்கெங்கே போட்டிருப்பாங்க, போடலையா? சரி, ஓகே. ஸோ நல்லா பிஞ்சு வந்துருச்சு. பட் நல்லா உழைச்சிது மக்களே. நல்லா திக்காகவும் இருந்தது, நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. இதோட விலை வந்து எவ்வளோனா 1700 1800 சம்திங் இருந்தது. 2000 வச்சுக்கோங்களேன். 2000 நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அமேசானில் நான் எடுத்த பிரேஸ்லெட் வந்து இது மக்களே. ஓகே, இது அமேசான் எடுத்திருந்தேன். இப்போ நான் காட்டினதோட கொஞ்சம் லைட் வெயிட்டு, ஆனால் இதோட விலையும் சேம் தான். உங்களுக்கு வந்து அதே தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1850 சம்திங். இதான் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸிங். இதான் நான் வந்து எடுத்திருந்தேன். 92.5 ஸ்டெர்லிங் சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதனால் ஸ்டெர்லிங் சில்வர்னு சொல்கிறாங்க மக்களே. பியூர் சில்வருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் நான் வந்து எடுத்திருந்தேன். இதை வந்து எடுத்து இப்போ எனக்கு 2019 நான் எடுத்திருக்கேன். 1879 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் 2019. அது அப்போலாம் நல்லா உழைச்சிட்டு தான் வந்துச்சு. இப்போயும் ஆக்சுவலாக நம்ம கட்டிக்கிட்டு போகலாம். பட் என்னென்னா அங்கங்கே லைட் டேமேஜஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பிஞ்சு வந்துருச்சு. இது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போயிடுச்சு, இந்த இடத்துல போயிடுச்சு. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. சரி, அதனால் சரி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு பிரேஸ்லெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி இந்த வந்த போது எனக்கு வந்து இப்போது இந்த கரண்ட்டாக ஒரு பிரேஸ்லெட் ஒன்று மாட்டியிருக்க மக்களே. ஆனால் இதோட விலை நீங்கள் கேட்டிங்கன்னா மயங்கிடுவீங்க. அது ஏன் இப்போன்னு தெரியல, இப்போலாம் செம்ம காஸ்ட்லி ஆக்கிட்டாங்க வந்து பிரேஸ்லெட்டோட ப்ரைஸிங்ஸ். அதுவும் எஸ்பெஷலி சில்வர். அதுவும் சில்வராக என்னன்னே எனக்கு ப்ராப்பராக தெரியல. ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிற பிரேஸ்லெட் இதுதான் கைஸ். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சில்வியாவோட 92.5 லைக் 925 ஸ்டெர்லிங் சில்வரோட பிரேஸ்லெட் நான் எடுத்திருக்கேன் ஃபார் மென் அண்ட் பாய்ஸு. 6 months வாரண்டியோடு இருக்குது. இதோட ப்ரைஸிங் பாருங்கம்மா கைஸ், 4500 rupees. செம்ம காஸ்ட்லியாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ஏன் பார்த்திங்கன்னா இவ்வளோ டபுள் த ப்ரைஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு லாக்கிங் மெக்கானிசம் உள்ள ஒரு பிரேஸ்லெட் தான். ஸோ வாங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எப்படி உள்ளே இருக்க போகுதுன்றது எல்லாமே உங்களுக்கு காட்டுற மக்களே. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? தெரியல, ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, எனக்கு லைட்டாக வந்து டவுட்டாகவும் இருக்குது. இது வந்து நல்லா இருக்குமா அப்படின்றது டவுட்டாகவும் இருக்குது. ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். சிசர் வர பெரிய ஒரு தொந்தரவாக இருக்குது மக்களே. ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குதா? அண்ட் அதே மாதிரி கைஸ் ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க. அமேசானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கவரை வந்து ரீட்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிட்டன் நீங்கள் கொடுக்கும்போது இந்த கவரை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கவரை நீங்கள் வந்து அழகாக பிரிக்கணும். நான் வந்து முதல்ல என்ன பண்ணேன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரிப்பேன். ஸோ தட் அது வந்து அது ரிட்டன் நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பட் இப்போ அப்படிலாம் அப்படி கிடையாது. ஸோ இது நீங்கள் குப்பையில் போட்டுடலாம். இன்னர் கவர் இருக்குல்ல, அதாவது கம்பெனியோட அந்த கவர், அது வேணால் கொஞ்சம் டேமேஜ் பண்ணாமல் வைங்க, ஏன்னா அது நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ எஸ், ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் சில்வியா எஸ்என்டி சில்வியா ஃபீல் இட் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ் இருக்குது. ஸோ எங்கேருந்து வருதுன்னா டெல்லியிலேருந்து வருது. சரிங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிவிடுவோமா? ஓகே மக்களே, ஸோ இதான் சில்வர், இதான் நம்மளோட பிரேஸ்லெட் சில்வர். சரிங்களா? கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் போல். நம்ம அப்புறம் செக் பண்ணலாம். உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளீனிங் கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு இன்வாய்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அமேசானோட ஒரு இன்வாய்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ரைஸிங் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இதிலே போட்டிருப்பாங்க 4425 ரூபா. ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தென்டிசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. 6 months வாரண்ட்டி வந்து கவர் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வெளியவே படித்தோம். இது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல.
அண்ட் இது வந்து ஒரு தேங்க்யூ கார்டும் ஒன்று போட்டு அமைச்சிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு ரீச் அவுட் யூ கேன் ரீச் தம் அவுட். ஆக்சுவலாக ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆர்டர் பண்ணி அவங்க ஷிப் பண்ண உடனே எனக்கு வந்து கால் பண்ணாங்க மக்களே. கால் பண்ணி வந்து சார் உங்களோட ப்ராடக்ட் வந்து ஷிப் ஆகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்டேட் பண்ணாங்க, விச் இஸ் ஸோ நைஸ் ஆஃப் தெம். ஸோ எஸ், இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஒரு அழகான ஒரு கவரில் போட்டு அமைச்சிருக்காங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னென்னா ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாக்கிங் மெக்கானிசம் தான். இப்போ நான் முன்னாடி காட்டினல அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்லா சேஃபாக இருக்கும். பட் இது சேஃபாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதான் கைஸ் சில்வர். ஸோ நல்லாவே தான் இருக்குது. 925 எங்கேயோ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். இது எங்கேயோ மென்ஷன் ஆகிற மாதிரி இல்லை. இங்கே நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல லைட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 925. ஸோ வாங்க மக்களே, இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது கைஸுக்கு. ஐயோ, ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, போட்டு பார்ப்போம். எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ போட்டாச்சு. இதுதான் கைஸ் சில்வர் பிரேஸ்லெட். நல்லா தான் இருக்குது மக்களே, எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஓகே, ஸோ எஸ், இதுதான் பிரேஸ்லெட் அண்ட் ஃபிட் ஆல்சோ இஸ் நைஸ். அது எண்ணெல்லாம் போடல, கை மன்னிச்சுக்கோங்க. பட் யா, இதான் பார்த்தீங்கன்னா ஃபிட்டு, ஸ்னக் ஃபிட்டு. நான் கொஞ்சம் ஹெஃப்டி அப்படின்றதான் எனக்கு கரெக்டாக வந்து உட்காருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபீல் பார்த்தீங்கன்னா, லுக்ஸு ஃபீல் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடா மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக கடான்னு சொல்லுவாங்களே, கடான்றது அன்மூவபிள். ஆனால் இது பார்த்தீங்கன்னா மாதிரி இது பாருங்கள், இது மாதிரி வளையுது, மூவ்மெண்ட் உள்ளே இருக்குது. இங்கே மட்டும் மூவ் ஆகாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் தான். ஸோ இட்ஸ் குட் டு கோ கைஸ். ஸோ மக்களே, ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி ஓகேங்களா, அது எனக்கு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாக்கிங் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க மக்களே. ஓகேங்களா, இது வந்து அந்த ஈஸியாக யாராலையும் வந்து ஓப்பன் பண்ணிட முடியாது நம்மளை தவிர்த்து. இதில் வந்து ஒரு பட்டன் மெக்கானிசம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அழுத்தினீங்கன்னா பிச்சுக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கூட்டத்தில் போயிட்டுருக்கேன் வச்சுக்கோங்களேன், இப்படி அழுத்தினேன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அழுத்தினா இப்படி வெளியே வந்துடும். ஸோ யாராவது இப்படி அழுத்தினாங்க வச்சுக்கோங்களேன், இந்த பிரேஸ்லெட் கழிந்து கீழே வந்துடும். அதெல்லாம் அவங்களோட பிரேஸ்லெட் கோவிந்தா தான். ஸோ அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். லாக்கிங் மெக்கானிசம் ஆக்சுவலாக ஓகேவாக தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பட் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா இட் இஸ் குட் டு கோ. உள்ளே நான் ஏதோ ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்ப்ரிங் மாதிரிலாம் இல்லாமல் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த ஸ்ப்ரிங் இருந்தால் உள்ளே வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஓகே தான். நாளடிவில் இந்த ஸ்ப்ரிங் எந்தளவுக்கு வந்துன்னா ஒர்த்தாக இருக்கும்னு தெரியல. நம்மளே கூட லைட்டாக பிடிச்சி இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். தோ இட்ஸ் ஆல் சில்வர் அப்படின்றதுனால. ஸோ உள்ளே ஸ்ப்ரிங் கொடுக்கல. ஸ்ப்ரிங் கொடுத்தா அந்த ஸ்ப்ரிங் உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படலாம். பட் ஓகே தான். ஸோ இதை வச்சு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அழகாக இன் பிளேஸில் உட்காந்துரும் மக்களே. So yes guys, this is all about this silver bracelet. Okay, so hope you like this. இதை நீங்கள் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்த்து தான். 925 சில்வர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது மென்ஷன் பண்ணது ட்ரூவா அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம பார்க்கலாம் மக்களே. பார்க்க தான் தெரியும், போக தான் தெரியும் இது வந்து நம்மளுக்கு வர்த்தா அப்படின்னு. நல்லா பேக்கிங்கும் நல்லா அழகாக போட்டு வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் சில்வியா 925 ஸ்டெர்லிங் சில்வர் பிரேஸ்லெட். ஹோப் யூ லைக் திஸ் ரிவ்யூ. ஓகேங்களா. அண்ட் இதோட மெயின்டெனன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாட்டரில் கொஞ்சம் வந்து போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு வாட்டர் போடாமல் இருக்கலாம் முடியாது. இப்போ எங்கேயா போகிறீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுவீங்க, இப்போ வந்து தண்ணி பட தான் செய்யும், அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 months ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் லைட்டாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் சொன்ன 2019 நான் யூஸ் பண்ணேன் இதை. ஸோ கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். மாய்ஸ்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும். பட் இதவே நான் இப்போ உங்களுக்கு முடிஞ்சால் அடுத்த ஒரு வீடியோவில் இதை நான் உங்களுக்கு ஒயிட் கலரில் காட்டுறேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், நம்மளோட திருநீர் எடுத்துக்கோங்க மக்களே. அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆக்சுவலாக வந்து சில்வர் க்ளீனிங் லிக்விடே கிடைக்குது. அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஸ்டோரில் போனீங்கன்னா நம்மளோட சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஸ்டோருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் க்ளீனிங் லிக்விடே உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பட் அதை தாண்டி உங்களுக்கு அது இல்லை, நீங்கள் அதை போய் வாங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா திருநீர் நீங்கள் எடுத்துக்கோங்க மக்களே. நம்ம தலையில் வைக்கிறோம்ல, நம்ம நெத்தியில் வைக்கிறோம்ல சாமி கூப்பிட்டு திருநீர், அந்த திருநீர் வச்சு நல்லா நீங்கள் இப்படி ரப் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், நல்லா உங்களுக்கு ஒயிட் கலராக இது மாறிடும். சரிங்களா. இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுதான், அது வச்சு தான் நீங்கள் அடிக்கடி இதை க்ளீன் பண்ணிக்கணும். எவ்ரி வந்து ஒரு 3 months ஒன்ஸ் அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷைன் வந்து மெயின்டைன் ஆகும் மக்களே. என்னடா சில்வருன்றது ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல் ஆச்சே, கோல்டு மாதிரி, ஸோ அது வந்து உங்களுக்கு கலர் போகாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இப்போலாம் வந்து எதுவுமே வந்து பியூரான சில்வர் கிடையாது. பியூரான சில்வரே கலர் போக வாய்ப்புகள் இருக்குது.
நாளடைவில் யூஸாக லைட்டாக கரை படைஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி வந்து உங்களுக்கு கலர் மாற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணது போக நீங்கள் கழட்டி வைக்கிறது பெட்டர். அப்படி இல்லைனா உங்களுக்கு இது கலர் வந்து ரொம்ப சீக்கிரமே மாறிடும் மக்களே. ஸோ எஸ் கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட். ஹோப் யூ லைக் திஸ் ரிவ்யூ. ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் தான் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வித் another beautiful product review. Until this is Rajesh signing off. Take care and bye guys.